பசுபதியார் தனிப்படையோட மாவட்ட செயலாளர் அதாவது அரசு பள்ளி ஆசிரியை திருமதி பிரபா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் முத்து ராமசாமி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இடத்த வந்து அவரோட கிரயம் பண்ணி ஒரு 15 லட்ச ரூபா அவசர தேவைக்காக இந்த அம்மா வந்து அவர்கிட்ட கடனாக கொடுக்குறாங்க, கடனுக்காக வைக்கிறாங்க. திரும்ப வட்டி முதலமாக சேர்த்து ஒரு 60 லட்ச ரூபா வரைக்கும் கட்டுறாங்க. கட்டிய பிறகு அசலை கொடுத்துட்டு அந்த வீட்டு பத்திரத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு பத்திரத்தை கொடுக்காம இவங்க மீது பல்வேறு பொய் புகார்களை கூறி இவங்க மீது வந்து தாக்குதல் நடத்தி வீடு பூந்து, அதாவது ஒரு அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் கூலிப்படையினரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடு பூந்து 2 லாரிகள் நிறைய இருக்க வீடு பூந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பீரோ, கட்டில் மற்றும் ஏசி, அது இல்லாமல் நகை, பணம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியரே இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களை இதை பற்றிலாம் என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி ஒரு குழந்தைங்களோட எதிர்காலமே அங்கே வந்து கேள்விக்குறியாகும். ஒரு ஆசிரியர் குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடியவர், அவர் எவ்வாறு இருக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத கூட இல்லாமல் அவரே இந்த தவறு செஞ்சுக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாலும் கூட இன்னும் வந்து அவர் கைது செய்யவில்லை. அதுக்கு சம்பந்தப்பட்ட போனவங்களோட அனைத்து வீடியோ ஆதாரங்களும் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டும் கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் கைது செய்யாமல் இருக்கிறாங்க. இன்னும் எந்த ஒரு கைது நடவடிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களோட பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பொருட்களை மீட்டு தரணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டவங்க, அதாவது வீடு பூந்து இவங்களையும் இவங்களோட பெண்ணையும் இவங்களோட அம்மாவையெல்லாம் தாக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை வந்து கைது செய்யணும்னு சொல்லியும் இன்றைக்கு மட்டும் இல்லை, இதோட ஒரு 2-3 மாதம் காலமாகவே இவங்க வந்து காவல்துறையில் வந்து அணுகி ஒரு முறையை வச்சுருக்கிறாங்க. கூடிய விரைவில் இவங்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து குற்றவாளிகளை கைது செய்து இவர்கள் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போன பொருட்களை திருப்பி கொடுத்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிற கேட்டுக்கிறோம். இந்த சம்பவம் மிக விரைவில் நடக்காத பட்சத்தில் மாநில தலைமையின் ஆலோசனையின்படி பசுபதியார் தனிப்படை சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அல்லது பொருட்கள் வாங்கி கொடுக்கும் வரை காத்திருப்பு போராட்டம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கூடிய விரைவில் இவர்களோட அனைத்து பொருட்களும் கிடைக்கணும். கிடைக்காத பட்சத்தில் மாநில நிர்வாகிகளோட ஆலோசனை செய்து மாநில தலைவரின் ஆணைக்கிணங்க காத்திருப்பு போராட்டம், அதாவது இவர்களுக்கு எல்லா பொருட்களையும் ஒப்படைக்கும் வரையும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரையும் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.